கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே ஜெபமே ஜெயம் அப்படின்ற ஜெபக்குழு மூலமா நடந்த அற்புதங்களை, அதிசயங்களை சாட்சியாக போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். பார்க்காதவர்கள் அதையும் கூட நீங்க பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து இன்னும் ஒரு சில சாட்சிகளை நம்ம கேட்க போறோம். சகோதரி சங்கீதா அவருடைய சாட்சியை தொடர்ந்து கேட்கலாம். எல்லாரும் கேளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னோட பேர் சங்கீதா. நான் ஜெபமே ஜெயம் அப்படின்ற ஒரு ப்ரேயர் குரூப்பில் மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். யூஸ்வலாக நான் மார்னிங் எந்திரிக்கவே மாட்டேன். அதாவது 7 மணி 8 மணி 10 மணி கூட தாண்டி இருக்கு. ஆனால் இப்போ 5 மணி ப்ரேயருக்கு அப்படின்ட்டு நான் 4:45க்கு அலாரம் வச்சு எந்திப்பேன். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போல்லாம் எந்திரிச்சு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறதற்காக ஆண்டவரை எழுப்பி விட்டுருவாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் கிருபையா ஒவ்வொரு நாளும் வழி நடத்திட்டு வர்றாங்க. நிறைய தடைகள் வரும். நிறைய தடைகளை மீறி ஆண்டவர் எழுப்பி கூட்டி அவருடைய சமூகத்துல உட்கார வைப்பாரு. அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய சாட்சி என்ன அப்படின்னா, என்னுடைய அப்பா ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு எங்கள் அப்பாவுக்கு. அது இப்போ ஒரு கிட்டத்தட்ட மரணத்துக்கிட்ட போயிட்டு தான் வந்தாங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டாக இருந்தால் கூட எங்கள் அப்பா நேரம் இருந்திருப்பாங்கன்ட்டு சொல்ல முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் ஏசப்பா எங்கள் அப்பாவை ஜீவனோட காத்து எல்லாருடைய கண்களிலும், அதாவது டாக்டர், ஏன்னா நைட்டு எங்கள் அப்பாவுக்கு நைட் ஒரு 8 மணிக்கு உடனே கூப்பிட்டு போய் இது பண்ணி உடனே டாக்டர்லாம் அரேஞ்ச் பண்ணி உடனே வந்தாங்க. ஒரு மணிக்கிட்ட எங்கள் அப்பாவுக்கு சர்ஜரி நடந்தது. எல்லாருமே கடகடன்னு வந்தாங்க. ஆம்புலன்ஸ்லேருந்து சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அந்த டாக்டர் இது பண்ண எல்லாமே அடுத்து கடவுள் எனக்கு நேர்த்தியாக செஞ்சு கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவுடைய ஜீவனை ஆண்டவர் தான் பாதுகாத்தாரு. நான் முழுசா நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா தான். நான் காலையில் 5 மணி ஜெபத்தில் எழுந்திரிச்சு நான் ஏசப்பாட்ட கேட்பேன். என்றைக்குமே ப்ரேயர் குரூப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களுக்காக, மற்றவங்களுக்காக எல்லாத்துக்குமே ஜெபிப்போம். ஆனால் அந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் எங்கள் அப்பாவோட ஆயுசு நாட்களுக்காக அப்படின்னு ஒரு ஜெபம் குறிப்பு என் மைண்டில் வந்துச்சு. எங்கள் அம்மா அப்பாவுக்காக 2 பேத்துக்குமே சேர்த்து என் தாய் தகப்பனுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க ஏசப்பா, அவங்க எந்த இதுலேயுமே பாதிக்கப்பட்டக்கூடாதுன்ட்டு 2 நாளைக்கு முன்னாடி அதாவது எங்கள் அப்பாவுக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதினா ஆகஸ்ட் 6ஆம் தேதி எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு ப்ரேயர் பண்ணேன். அதை கேட்டு எனக்கு ஆண்டவர் எங்கள் அப்பா ஜீவனை கொடுத்தாங்க அப்படிங்கிறது என்னுடைய முழுவதுமான விசுவாசம். அதுக்கப்புறமா கூட அதுக்கு முன்னாடி ஜூன் மாதம், ஆகஸ்ட் முன்னாடி ஜூன் மாதம் நான் விழுந்துட்டேன். என் கிச்சன்லேருந்து கீழே விழுந்து என்னுடைய போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஜூனுக்கு முன்னாடி நான் அவ்வளோக்குள்ள ப்ரேயர் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்கலை. ஏன்னா எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறதுனால அதே பார்த்துட்டு நிறைய காரணங்களுக்காக நான் விட்டுட்டேன்னா உட்காந்து ப்ரேயர் பண்ணுறதில்ல, ஏசப்பா கூட பேசுறதில்ல, அந்த மாதிரி நான் விட்டுட்டேன். ஆனால் இப்போ ஆண்டவருக்குள்ள நான் பேசணும், அவருடைய மகிமையை நான் உணரணும், சுவிசேஷத்தை சொல்லணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் எனக்கு சின்னதாக ஒரு அடி, தான் அப்பா அடித்தா நம்ம வாங்கிக்குவோம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன அடி கொடுத்து தான் என்னை கூட்டிகிட்டு உட்காந்தாரு. அதுக்கப்புறமும் நான் விழுந்ததுலேருந்து என்னோட ஹீலிங் டைம்ல இருந்து நான் நடக்கிற வரைக்கும் ஆண்டவர் எல்லா காரியங்கள்லையுமே அற்புதத்தை பண்ணாரு. நான் நடந்துடுவேனா அப்படின்ட்டு நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஃபிசியோதெரபிஸ்ட் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அன்னைக்கு என்னால் நடக்க முடியல, அவ்வளோ பெயினாக இருக்குதுன்னு சொல்லி நான் அழுகிறேன். ஆனால் ஆண்டவர் மறுநாளே என்னை நடக்க வச்சாரு. நான் இந்த தெய்வீக சுகத்தெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஐ மீன் நேரில் பார்த்ததில்ல. ஆனால் அது எனக்கே நடந்தது. அப்படியா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை ரொம்ப 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 அதிகமாக என்னை ஏசப்பா நடத்திட்டு வராரு. அவருடைய மகிமைக்கு கோடி நன்றி. கேட்டீங்க. இந்த சாட்சி உங்களோட பேசியிருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். தொடர்ந்து சகோதரி உஷா குமாரி அவங்க அதிகாலை ஜெபம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதிகாலை ஜெபிக்கிறதே கஷ்டமா இருந்துச்சு, எந்திரிக்க முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஜெபக்குழுல இணைஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில செஞ்ச ஒரு காரியத்தை அவங்க சாட்சியா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய வாயாலேயே நீங்க அந்த சாட்சியை கேட்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெபமே ஜெபம் குழுவில் அதிகாலை ப்ரேயர் நான் அட்டன் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ தொடர்ந்து எனக்கு கரெக்டாக 4:30க்கெலாம் முடிப்பு வந்துடும். நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு கரெக்டாக 5 மணிக்கு ப்ரேயரில் வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்தார்.
அதனால் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவரோட நடக்கிறது போல் ஒரு பெரிய அனுபவம். கர்த்தர் அற்புதமாக வழி நடத்துகிறாரு, நல்ல ஆலோசனைகளை கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் அது தடைப்படாமல் அது ஜெபத்தில் சேர கர்த்தர் ஒரு பெரிய கிருபையை தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ தொடர்ந்து ஆர்சி பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி. ஆர்சியில அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசனமோ அந்த அளவுக்கு ஜபமோ இருக்காது. ஸோ அந்த ஆர்சி பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி அவருடைய சாட்சியை பகிர்ந்திருக்கிறாங்க. அதையும் நீங்க கேளுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஆக்னஸ் மேரி. இடிஎல் குரூப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் நான் ஆர்சி சேர்ந்தாங்க. இந்த குரூப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா ஜெபிக்க கற்றுக்கிட்டேன். ஒவ்வொன்று சுத்தமாகவே எனக்கு ஜெபிக்க தெரியாமல் இருந்தது. நல்லா ஜெபிக்க கற்றுட்டேன். ஆவியானவர் என் கூட இருக்கிறது எனக்கு நல்லா உணர்றேன். ஜெபிக்க எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குது. சந்தோஷமாக இருக்கிறேன். வேலையில் முன்னேற்றம் கிடச்சிருக்குது. பிள்ளைகள் ஒரு வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் கிடச்சிருக்குது. கணவருடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் மாற்றம் கிடச்சிது. இந்த நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஜெபிக்கணும்னு என்ன இருந்தாக்கா இந்த குரூப்பில் சேருங்க. நான் இந்த குரூப்பில் சேர்ந்து 1 வருஷம் ஆகுது. ஸோ சகோதரி ரூத் அவர்கள், ஸோ இவங்க ரொம்ப வருஷமா எங்களுடைய ஜபக்குழுல இணைந்து ஒரு விஷயத்துக்காக ஜபிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வீட்டு பிரச்சனை, ஒரு வீடு இவங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கும் அதிகமா இதற்காக அவங்க ஜபிச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் குழுவா சேர்ந்து ஜபிச்சோம். அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்து அவங்களுடைய வீட்டை அவங்களுக்கே கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார். ஸோ அவருடைய சாட்சியம் நீங்க தொடர்ந்து கேளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தான் ரூத் பேசுகிறேன். நான் இந்த ஜெபமே ஜெயங்கிற குரூப்பில் இணைஞ்சி ஆண்டவர் கிருபையினால் அநேக சாட்சியை தான் என்னை வச்சிருக்கிறாரு. அதில் முதலாவது சாட்சி சொல்லணும்னா, என்னுடைய சொந்த வீடு. ஆனால் எனக்கு கரண்ட் இல்லாத என் உறவுகள் மத்தியில் நான் வெளியே தள்ளப்பட்டேன். அப்படி இருந்தும் இந்த ஜெபத்தின் நிமித்தமாக கரண்ட்டே வாங்க முடியாத அரசாங்கத்தினால கூடாத ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணார், மீண்டுமாய் அதை ரெனிவல் பண்ணும்படியாக அந்த கரண்ட் எங்களுக்கு கையில் கிடைக்கும்படியாக அரசாங்கமே அதுக்கு ஜியோ பாஸ் பண்ணி அப்படியே எனக்கு நேர்த்தியாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அது மாத்திரம் கிடையாது, நான் சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை தான் இருந்தேன். அப்படியாய் கூட கர்த்தர் எனக்கு மீண்டுமா என்னுடைய வீட்டுக்கு வரும்படியாக எனக்கு உதவி செய்தார். இடையில கூட எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு மைல்டு ஸ்ட்ரோக் வந்தது. ஸ்பீச் போகிற அளவுக்கு இருந்த ஒரு சூழ்நிலை. இந்த ஜெபிக்கிறது நிமித்தமாய் ஆண்டவர் அதையும் ஒரு பெருசாக செய்யாதபடிக்கு கர்த்தர் ஒரு பெருத்த பாதுகாப்பு என் கணவருக்கு கொடுத்தாரு. டாக்டரே சொல்கிற அளவுக்கு இது ஆண்டவரால் மாத்திரம்தான் கூடும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்படியே ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமையாய் ஒரு அற்புத அதிசயத்தை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸோ எல்லாருடைய சாட்சியும் நீங்க கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த சாட்சிகள் எல்லாமே உங்களுடைய இருதயத்துல பேசியிருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த சாட்சிகள் எல்லாம் எதுக்காக அப்படின்னா, நாங்க ஒரு ஜெபக்குழு ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிறோம். இந்த ஜெபக்குழுல நீங்களும் இணைஞ்சு ஜெபிக்கணும் அப்படின்றதுக்காக. எனக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு சோகமாவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமோ ஒரு சமாதானமோ ஒரு நிம்மதியோ இல்லாம இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில இயேசு இருந்தாலும் அது இருக்க வேண்டிய பிரகாரமா இல்லை அப்படின்றதுதான். இன்னொன்னு அவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஜெப வாழ்க்கை அப்படின்றது, ஜெபம் ரொம்ப குறைஞ்ச இருக்கிறதுனால அவங்களால எளிமை பிரகாசிக்கிறதுக்கு முடியல. இதுக்காக தான் நாங்க ஒரு குழு ஏற்படுத்தி ஒரு குழுல 2 மணி நேரம் நாங்க ஜெபம் நடத்திட்டு இருக்கிறோம். சோ உங்களுக்கும் விருப்பம் இருக்குமானால் அந்த ஜெபத்துல நீங்க இணைஞ்சிக்கலாம். இன்னொரு குரூப்லயும் 2 மணி நேரம் நாங்க ஜெபம் நடத்திட்டு இருக்கிறோம். மொத்தம் 4 மணி நேரம். உங்களுக்கு எந்த குரூப்ல நீங்க இணைஞ்சுக்க முடியும்? ஒருவேளை நான் 4 மணி நேரம் ஃப்ரீயா தான் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறேன், என்னால 4 மணி நேரமே ஜெபத்துல இணைஞ்சிக்க முடியும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்க அந்த 2 குரூப்லயுமே இணைஞ்சிக்கலாம். காலையில 5 மணிக்கு, சாயங்காலம் 4 மணிக்கு, நைட்டு 7 மணிக்கு, அடுத்தது 9 மணிக்கு அப்படின்ட்டு 4 வகையா பிரிச்சு 4 மணி நேரம் ஜெபம் நடந்துட்டு இருக்குது. சோ உங்களுக்கும் விருப்பம் இருக்குமானால் நீங்களும் இந்த ஜெப குழுவுல இணைஞ்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சகோதரிகள் அவங்க நான் டெய்லி அவங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பேன், காலைல 5 மணி ப்ரேயருக்கு நீங்க வாங்க. எங்க குரூப்ல இருக்கிறவங்க தான் 5 மணிக்கு ப்ரேயருக்கு வாங்க அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். நானும் வரணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், முடியல, அலாரம் சவுண்டே கேட்கல அப்படின்லாம் நிறைய ரெக்வெஸ்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில அவங்க அழகா எந்திரிச்சு 5 மணிக்கே எந்திரிச்சு ரெடி ஆகி அவங்க சர்ச்சுக்கு போறத நான் பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் இப்படி ஆன்லைன்ல இருந்துட்டு இருந்தாங்க, ஜெபம் நடந்துட்டு ஆன்லைன்ல இருந்தாங்க. ஒரு 5:30
மிரட்டி இருக்கும். சிஸ்டர் ஜெபத்துக்கு வரலையா அப்படின்னு, பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னாங்க. என்ன சிஸ்டர் மத்த நாட்கள்லாம் வர மாட்டேன்றீங்க, சண்டே மட்டும் காலையிலேயே போயிடுங்க. இல்ல பாஸ்டர் நான் நாளைக்கு வந்துடுறேன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரமா அவங்கள காணவே இல்லை. அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை நான் கேட்டேன், நான் சர்ச்சுக்கு போனேன் பாஸ்டர், சர்ச்சுக்கு போகும்போது மட்டும் எனக்கு எப்படியோ முழிப்பு வந்துருது அப்படின்னு சொன்னாங்க. சோ இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, சர்ச் அப்படின்றது அவங்களுடைய சொந்த ஒரு சபை, அவங்க போகக்கூடிய சபை, அவங்களுடைய ஊழியக்காரர், அவங்களுடைய சபை அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்துருது, நம்முடைய சபை, நம்ம ஊழியக்காரன் கூப்பிடுறாங்க அப்படின்றதுனால அங்க போயிடுறாங்க போல இருக்குது. அது ஒருத்தங்க மட்டும் இல்ல, ஒரு சிலர் என்னுடைய குரூப்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலைக்காக, அவங்களுடைய காரியத்துக்காக காலைல 5 மணிக்கு ஈஸியா முழிப்பு வந்துருது, ஈஸியா எந்திரிச்சு அவங்களுடைய வேலையை செஞ்சிடுறாங்க. பட் நம்மளுடைய ஜெபக்குழுக்காக கூப்பிடும்போது அவங்களால வர முடியல. ரீசன் என்ன அப்படின்னா, இது அவங்களுடைய ஊழியம் அல்ல, இது அவங்களுடைய ஸ்தாபனம் அல்ல, அவங்களுடைய சபை அல்ல அப்படின்றதுனால அவங்க சர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது ஒரு ஆப்ஷன் மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்படின்னா காலையில வர மாட்டேன்றாங்க, மற்ற நேரங்கள்ல அவங்களுக்கு எப்ப முடியுதோ அந்த டைம்ல மட்டும் வந்துட்டு போறாங்க. சோ உங்களுடைய ஜெபம் அப்படின்றத இதை வந்து நீங்க வந்து சொந்தமா நீங்க பார்க்காதீங்க. இது எங்க சர்ச்சு, அது அவங்க ஊழியம், அதனால முடிஞ்சா போய்க்கலாம் அப்படின்ட்டு இல்ல. ஜெபம் எங்க நடந்தாலுமே போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மைண்ட் செட் மாற வேண்டியது அவசியம். சோ நீங்களும் இந்த ஜெபக்குழுல இணைஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விரும்புனீங்க அப்படின்னா பெரிய ப்ரொசீஜர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த கான்டாக்ட் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க, உங்களை இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு மெசேஜ் எல்லாம் பண்ண தெரியல அப்படின்னு நீங்க டைரக்டா கால் பண்ணியே நீங்க பேசலாம். கால் பண்ணி பேசும்போது உங்களும் இந்த குரூப்ல இணைச்சுக்கிறோம். அந்த டைம்ல உங்களுக்கு கால் வரும், நீங்களும் அட்டென்ட் பண்ணி நீங்களும் ஜெபிக்கலாம். நீங்களும் இதே மாதிரியான ஒரு சாட்சியாக வரும் நாட்களிலே மாற முடியும். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.